அனைத்து சகோதரர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, பிரஜாசக்தின்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்தை இலங்கை அரசாங்கம் அறிமுகம் செய்திருக்கிறது. இந்த பிரஜாசக்தி, அதாவது சமூக சக்தி என்றால் என்ன என்று சொல்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சமூக சக்தியின் பிரதான வேலை என்னென்னு சொன்னால் வறுமை ஒழிப்பதாகும். நீங்கள் கேட்கலாம், இதுக்கு முதல்ல எவ்வளோ சப்ஜெக்ட் வந்துச்சு, கூப்பங்காட்டிலேருந்து அசுவஸ்மையிலேருந்து எல்லாம் வந்துச்சு, இது வரைக்கும் ஒழிச்சிச்சான்னு கேட்கலாம். கண்டிப்பாக இல்லை. ஏன்னு சொன்னால், இதற்கு முதல் வந்த ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சான்னு சொன்னால், பிரதானமாக பணத்தை மட்டுமே என்ன செஞ்சாங்க, முன்னுரிமைப்படுத்தியிருந்தாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து அவங்களுக்கு மாதம் ஒரு சிறிய தொகை பணத்தை கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன செய்யலை, முன்னேறலை, அவங்க அதை விட்டு மீளவும் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், பணத்தை மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு வட்டாரம், அதாவது ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷனுக்கு இருக்கிற ஜிஎஸ் டிவிஷனுக்கு வந்து ஜிஎஸ்சில் ஒரு ஏரியாவுக்கு வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் தொகையில் யார் வறுமைக்கு கீழே இருக்கிறாங்க அதை பார்த்து என்னென்ன காரணத்தால் அவங்க வறுமைக்குள்ளே இருக்காங்க. சில ஆக்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். சில ஆக்கள் தொழில் இருக்கும், வாடகைக்கு வீடுகளில் இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், வீடு கொடுக்கப்படணும். சில ஆக்களுக்கு தொழில் முயற்சிக்குரிய ஐடியா இருக்கும், மெஷினரிஸ் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு மெஷினரிஸை கொடுக்கணும். அப்போ இப்படி ஒவ்வொரு தனி நபரையும் அந்த வட்டாரத்தில் இருக்கிற அந்த குழு ஆய்வு செய்து அந்த திட்டத்தை அவங்களுக்கு வழங்குவாங்களா இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, அந்த தனிநபர் முன்னேறுவார். அந்த தனிநபர் முன்னேறினார்னா அந்த ஊர் முன்னேறும். தனிநபர்கள் முன்னேறக்குள்ள அந்த ஊர் வட்டாரம் முன்னேறும். அப்போ அந்த வட்டாரம் முன்னேற தோங்குமாக இருந்தால் அந்த நாடு என்ன செய்யும், தானாகவே அபிவிருத்தி அடையும். இதுதான் இந்த அரசாங்கத்துக்கு இடையிலான வித்தியாசம். அதாவது இதுக்கு முதல் இந்த அரசாங்கங்கள் பணத்தை கொடுத்தாங்க, பிரஜாசக்தியானது அவங்களோட தேவை எதுவோ அந்த தேவையை என்ன செய்ய நிறைவேற்றி பெற்றுக் கொடுக்க போகுது. இதில் எப்படியா இப்போ இதை கண்டறிய போகிறாங்க, யார் அதை செய்ய போகிறாங்கன்னு சொன்னால், இதற்கு முதல் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் 5 அரசாங்க உத்தியோகத்தர்கள் காணப்பட்டிருப்பாங்க. நீங்கள் பற்றி ஜிஎஸ், இடிஓ, சமிருத்தி உத்தியோகத்தர், அடுத்தது விவசாய கள உத்தியோகத்தர், மீன்பிடி உத்தியோகத்தர், 5 உத்தியோகத்தர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க நீங்கள் நிறைய குறைகளை என்ன செஞ்சுருப்பீங்க, கூறிட்டு வாரீங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, அதை தரல, இதை தரல, அந்த காசுக்கான கொடுத்துருக்கானோ, இந்த என்ன ஏழைகளுக்கு சரியான கொடுவாடலன்னு சொல்கிற ஒரு விமர்சனம் வாரு. இப்போ நீங்கள் இந்த நாட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு நிறைய கரப்ஷன்களை நல்ல விஷயங்களில் நாட்டுக்கு மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஏழ்மையான விஷயங்கள், அமைச்சர்மார்களுக்கு முதலைமாயி கமிஷன் போகிறதில்ல, பெரிய ஆடம்பரம் இல்லை, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளேயே கஜானா பங்குரோத்திலேருந்து அந்த கஜானாவை நிரம்பி வழிகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை அவர் என்ன செய்கிறார், அவர் கூட்டத்தில் வச்சுட்டு உருவாக்கிட்டு போகிறாரு. அப்போ இப்படி இருக்கிறதால இப்போ என்ன செய்யணும்னா, அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு அந்த கேட்டகரிக்குள்ளே வந்திருக்கிற அந்த கட்சியின் உறுப்பினர்களை இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளாக போடுறாங்க. அவர் தான் வட்டார சேர்மனாக இருப்பார், இந்த கட்சியோட பிரதிநிதி தான் வட்டார சேர்மனாக இருப்பார். இப்போ இவங்க என்ன செய்வாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏழைகள கஷ்டத்தை அறிஞ்சு அவங்களுக்குரிய உதவிகளை செய்வாங்க. உங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவைப்படுமா இருந்தால் ஒரு பில்டிங் தேவைப்படும், ஒரு ஆசிரியர் தேவைப்படலாம், அவங்களுக்குரிய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த கட்டிட இதை கேட்பாங்க. அடுத்தது என்னென்ன தேவை, ஏழைகளுக்கு வீடு தேவையான வீடுகளை கேட்பாங்க, டொய்லெட் தேவையான டொய்லெட்டை கேட்பாங்க, வீடு திருத்தம் வேண்டாம் திருத்தங்கள் அதுகளை கேட்பாங்க. அரசாங்கத்தில் என்னென்ன நேரடி திட்டங்கள் இருக்குதோ அவ்வளோத்தையும் அவங்க என்ன செய்வாங்க, அரசாங்கத்திலிருந்து பேசி பிரதிநிதிகளாக அந்த ஊருக்கு கொண்டு வந்து டெவலப் பண்ணுவாங்க. அப்போ என்ன செய்யுது, நேரடியாக வட்டாரமே அந்த அபிவிருத்தியுடைய வேலைகளை செய்ய தோங்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அமைச்சர் சிறிதரன் கேட்ட மாதிரி இப்போ மாகாண சபை, பிரதேச சபை மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க என்ன செய்ய போகிறான்னு சொல்லி உதாரணமாக ஒரு பிரதேச சபை எடுத்துக்கொள்வோம். இப்போ பிரதேச சபை மெம்பர் என்ன செய்வாருன்னா, அந்த பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் பட்ஜெட்டை கொண்டு அந்த சேவைகளை அவர் செய்வார். உதாரணமாக திண்ம கழிவு அகற்றல், கான்களை துப்புரவு செய்தல், கான்கள் இடுதல், அதாவது அந்த வட்டாரம் அந்த பிரதேசத்துறை கிளீனிங் வேலை, லைட்டு போடுறது, அந்த சின்ன சின்ன வேலைகளை என்ன செய்வாங்க, இவங்க செய்வாங்க. இப்போ பிரஜாசக்தி என்ன செய்வாங்க, மத்திய அரசுகளால், ஜனாதிபதிகளால், பிரதமர்களால் வர அனைத்து சேவைகளையும் ஊரில் இருந்து பெற்றுக்கொள்வாங்க. இதுக்குள்ளே யாரெல்லாம் உள்வாங்கப்படுவாங்கன்னு சொன்னால், இப்போ 5 பேர் அரசு உத்தியோகத்தர், அதோடு சேர்த்து அரசாங்கத்துடைய ஒரு உறுப்பினர், ஒரு மெம்பர், மிச்ச ஒரு 20 பேருக்கு மேற்பட்டவங்க யாருன்னு சொன்னால் பொதுமக்கள், பொது அமைப்புகள், இவங்க பள்ளி, ஸ்கூல், அடுத்தது முதியோர், அடுத்தது விவசாயிகள், மீன்பிடி, இப்படியான அமைப்புகளை சேர்ந்தவங்களை என்ன செய்வாங்கன்னா உள்வாங்கி அந்த ஊரையே அபிவிருத்தி செய்வதுதான் பிரஜாசக்தி திட்டம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திட்டத்தை பற்றி உங்களோட கமெண்ட்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க.